சார் முன்னாடி காலகட்டத்தில் 2000ஆவது ஆண்டுக்கு முன்னாடி ஆந்திராவிலேருந்து இதே மாதிரி சின்ன சின்ன கும்பல்கள் வந்து வழிப்பறி பண்ணுவாங்க. பார்டர் ஏரியாஸில் நின்று வழிப்பறி பண்ணுவாங்கன்ற கதைகள் இருக்குல்ல சார், அது நடந்திருக்கு அந்த மாதிரி? இன்றைக்கும் வந்து கோழி முட்டையை நம்ம கண்ணாடியில் அடித்தா நிப்பாட்டாதீங்க. திடீர்னு வீட்டில் யாராவது வெளில மோட்ரு போட்டு தண்ணி ஊற்றினா வெளில போய் கதவு திறக்காதீங்கலாம் இப்போ சொல்லிட்டு தானே இருக்காங்க. எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கோழி முட்டை கண்ணாடியில் அடிக்கிறது, வைப்பரை போட்டோன்னா தண்ணியும் அந்த முட்டையும் சேர்ந்தால் குளன்னு வென்சில் ஆகிடும், பிளர் ஆகிடும், வெள்ளையாகிடும். அதுக்கப்புறம் நீ வண்டி நிறுத்தி தானே ஆகணும். பஞ்சர் ஆகுது இல்லை, அந்த பஞ்சர்லாம் உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. கார் தானே போனால் போகுது, அது பஞ்சர் ஆகணும்னு நிப்பாட்டு இறங்குவோம். திடீர்னு கும்பல் போயிடுவான். லேடிஸை காட்டி வழிபறி பண்ணுறது இப்போ நடந்துச்சு. ஒன்று லேடிஸை காட்டி வழிபறி பண்ணுறது. நம்ம மதுரை வாயில் இருக்கிற தம்பி வாடகை கார் ஓட்டுறாங்கல்ல, இந்த ஓலா ஊப்பர் லேடிஸ்ன்னு இருக்குது. தலைவன் லேடிஸ் நின்னோன்னு கையெல்லாம் காட்டுதுன்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டிட்டு வண்டியில் ஏற்றிருக்கான். அந்த லேடிஸோடு சேர்ந்து 2 ஆம்பளை ஹிந்திக்காரன் இறங்கியிருக்காரு உள்ள. டாயின்னு தலைவன் வண்டியை விட்டுட்டு ஓடி போலீஸ் வந்துச்சு. போலீஸ் வந்து மீட்டுக்கிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி மதுரை பைபாஸ் கிட்ட சொல்கிறேன், நீ ரொம்ப தூரம் போகிற. எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. லேடிஸை காட்டி வழிபறி பண்ணுறது அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது.